குழந்தைய வச்சுட்டு பாட்டி வாசலே இருக்கட்டும். நம்ம அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் சபாஷ் மல்லிகா, உன் ஆபீஸ் வேலைய ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்க. அப்படியே எனக்கு புல்லரிக்க வைக்குது. இல்ல மேடம், பழகினவங்களோட கோயிலுக்கு வரது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பே இல்லையேம்மா. நான் என்னைக்கு சொன்ன தப்புன்னு? நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன். இப்போது உண்மையை ஒத்துக்கோ. நீ மகேஷோட ஆபீஸ்ல இருக்கிறது ஸ்னேகாவுக்கு ஜால்ரா போட தானே? ரோஜா, என்ன அவளை மிரட்டுற? உனக்கு ஒருத்தர பிடிக்கலன்னா அவங்க ஊரே பகச்சுண்டு காலி பண்ணின்னு ஓடணுமா? மல்லிகாவை வயலில இருந்து தூக்குவேன்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ணியாமே. எங்க முடிஞ்சா செஞ்சு காட்டேன் பார்க்கலாம். ஏய், இப்ப நீ எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏன்னா மகேஷ் எனக்கும் புருஷன். நான் சொல்றதே அவர் கேட்பாரு. மல்லிகா இதே ஆபீஸ்ல தான் இருப்பா. அவ விஷயத்துல ஜெயிக்கிறது நீயா நானான்னு பல பரீட்சை பண்ணி பாத்துடலாம். வாய மூடு. இப்படி ஏன் புருஷன ஓ புருஷன் சொல்லிட்டு தெரியுதியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஆமா, அதான் உலகம். ஒண்ட வந்த பிடாரிங்க எல்லாம் ஊர் பிடாரிய துரத்துது. மகேஷன் உன் கழுத்துல தாலி கட்டினாரா? என்னமோ ஓ புருஷன் சொல்லி தெரியற. செல்வி, இல்ல அனாவசியமா நீ தலையிடாத. ஆமா, முதல் நாள் விருந்தாளி, 2வது நாள் வாரம், 3வது நாள் அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. முதல்ல விருந்தாளி மாதிரி நுழைஞ்சிட்டு அப்புறம் அட்டைப்பூச்சி மாதிரி எல்லா குடும்பத்து ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல ரோஜா, இப்ப நானா? அது மட்டும் இல்லாம உன்னை ஜெயிலுக்கு கடத்த மல்லிகா கூட கை கவுத்து சுத்திட்டு இருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், வெக்கமா இல்லையான்னு நீ அவளை பார்த்து கேட்க கூடாது, உன்னையே கேட்டுக்கணும். ஏன்னா உனக்கு தான் வெக்கமான ரோஷம் எதுவுமே கிடையாது. அவ குழந்தைய திருடுன, இப்ப அவ கூட ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்க. ஸ்னேகாவை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏய், குழந்தைய மாத்தலாங்கிற கேவலமான ஐடியாவை நீ கொடுத்துட்டு நீ வெக்கமான ரோஷத்தை பத்தி பேசுறியா? ரொம்ப நல்லா இருக்கு. இவ குழந்தைய மாத்துன்னு சொன்னா அவ மாத்திடுறதா? சொல்றவங்க சொன்னா கேக்குறவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? கேப்பையில நெய் வடியறதுன்னு சொன்னா சொல்றவன் முட்டாளா, இல்ல அதை கேட்டு நம்புறவன் முட்டாளா? கவிதா செல்வியா கடல்ல குதின்னு சொல்வா, இவ குச்சிருவாளா? உன்ன மாதிரி தாலி கட்டிக்காம புள்ளைய பெத்துக்கிட்டு வெக்கம் இல்லாம திரியறதுங்கெல்லாம் நாட்டுல இருக்கும்போது செல்வி எதுக்கு கடல்ல குதிக்கணும்? ஆமா, அப்பா பேர் தெரியாம புள்ள பெத்துக்கிட்டதுக்கு நேரம் நீதான் கடல்ல குதிச்சிருக்கணும். தாலி கட்டுறதும் கட்டிக்காம இருக்கிறதும் ஏன் இஷ்டம். ஆனா என் குழந்தை ஒன்னும் அப்பா பேர் தெரியாம பிறக்கல. என் குழந்தைக்கு அப்பா மகேஷ். அது பர்த் சர்டிபிகேட்லயே இருக்கு. மேடம் மேடம் ப்ளீஸ், ஏன் இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க? பிரச்சனை இதோட விட்டுலாமே. ஏய், எல்லாம் உன்னாலதான். அதான் ஸ்னேகாவை ஜெயில தள்ளனல, அப்புறம் ஏண்டி காப்பாத்தி விட்ட? ஏன் பேச மாட்ட? புகழ்மணியை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்ததே நாங்க தான். மறந்துட்டியே? அது ரொம்ப பெருமையா பேசிக்காத. என் புருஷனோட எனக்கு டைவர்ஸ் ஏற்பாடு செய்ய புகழ்மணியை கையெழுத்து போட வச்சு மாட்டி விட்ட. இப்போ அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் செஞ்சிருக்க, அவ்வளவுதான். அது சரி, ஸ்னேகாவோட வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு உன் புருஷன் என்ன பிராயச்சித்தம் செய்ய போறாரு? அவர் செய்யறேன்னு சொன்னாலும் நீ ஏன் தடுக்கிற? ஏன் நீ உன் புருஷனை லலிதா கிட்ட விட்டு கூட பாக்கலாம். ஆனா ஏன் புருஷனை மட்டும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ரோஜா. ஏய், இது என்ன கோயிலா இல்ல சண்டை படமா? பார்த்தா எல்லாரும் படிச்சவ மாதிரி இருக்கே. உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் பல கஷ்டங்களும் சோகங்களும் இருக்கலாம். அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்கு தானே கோவிலுக்கு வரேன். இங்க வந்து சண்டை போட்டு இருக்கிற கஷ்டத்தோட இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தையும் சேர்த்துன்னு போனா எப்படி? போங்க, எல்லாரும் போங்க. ரோஜா அவளே. ஏய், டேய், நான் அவள வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ச்சே, வாசல்வி போலாம். ஏச்சி, போடி, வாசல்வி. இந்த ஜென்மத்துக்குள்ள மதிக்கவே கூடாது. வா. ரவுடி மாதிரி இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் போல இருக்கே. குமார் தம்பி, வணக்கம். பரவாயில்லையே, ஆன்மீக புஸ்தகம்லாம் படிக்கிறீங்க, நம்பவே முடியல. அம்மா, தோற்றத்தை வச்சு குணத்தை இடப்படாதீங்கம்மா. ஹரிச்சந்திரனே அசிங்கப்படுத்தின உலகம் தானம்மா இது. வாஸ்தவம் தான்ப்பா, வெளி தோற்றம் தான் முக்கியம்னு பல பேர் மயங்கிடுறாங்க. உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையாட்டம் தெரியுது. உன்னை போய் அந்த புகழ்மணி ஜெயில போட்டானே. ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. குமார் ரொம்ப நல்லவர். முக்கியமா பணத்து மேல அவருக்கு ஆசையே கிடையாது. மண்ணுக்குள்ள இருக்கிற வைரம் மாதிரின்னு சொல்லுங்க. அப்படியும் சொல்லலாம். எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கோ அப்படியும் சொல்லலாம்.
அப்பா ம். ஏன் இப்படி சொல்றீங்க? எந்த சுயநலமும் இல்லாம எதையும் டிமாண்ட் பண்ணாம புகழ்மணி கிட்ட இருந்து என் 4.5 லட்சத்தை வாங்கி கொடுத்தவர். ரொம்ப நம்பகமானவர்ப்பா. ஓ சார் ரொம்ப புகழாதீங்க சார், கூச்சமா இருக்கு. இல்லப்பா, நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச நல்லதுனால தான் மகேஷ் உன்னை போலீஸ்ல இருந்து காப்பாத்திருக்கிறாரு. மகேஷ். ஆ, வாமா, கோயில்ல இருந்து வரியா? ஆமா மாமா. மகேஷ் கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன விஷயம்? வாங்க மகேஷ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? வாங்களே. மகேஷ், நாம நினைக்கிற மாதிரி குமார் நல்லவன் இல்ல. ஜீவாவை கிட்னாப் பண்ணது ஒருவேளை குமாரா இருக்கலான்னு செல்வியும் புகழ்மணி சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, நர்ஸ் சுபா கொலையில குமாருக்கு சம்பந்தம் இருக்கான். அப்படின்னு அந்த செல்வியும் புகழ்மணியும் சொன்னாங்களா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க அப்படி சொல்லனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். நல்லவன கெட்டவன் சொல்றதுதான் அந்த அயோக்கியனோட பொழப்பே. இது பாருங்க, புகழ்மணி அயோக்கியன்னு சொல்லாதீங்க. என் குழந்தைய திருநவன் அயோக்கியம் இல்லாம புனிதனா இல்ல புத்தனா? ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ எனக்கு புரிய வைக்கிறது இருக்கட்டும், நான் சொல்றது கேளு. வெரி சிம்பிள் லாஜிக். குமார போலீஸ் துரத்துச்சு, அது உனக்கே நல்லா தெரியும். குமார் குழந்தைய கடத்தியிருந்தா குமார் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? நீ சொல்ற மாதிரி பார்த்தா குமார் இங்க இருக்கப்போ நம்ம குழந்தை ஜீவா இங்க. அதான் எனக்கும் தெரியல. அப்போ பேசாம இரு. புகழ்மணியை நம்பாத, குமார நம்பு. சார், சிஸ்டர், நீங்க பேசுனதை கேட்டுதான் நான் இங்க வந்தேன். என் மேல உங்களுக்கு என்ன கோவம்? ஜீவாவை நான் ஏன் கடத்தணும்? உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா வெளிப்படையா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். நான் இங்க இருக்கும்போது குழந்தைய எப்படி சிஸ்டர் நான் கடத்துவேன்? அதுவும் நான் தண்ணி கட்ட எனக்கு என்ன தேவை இருக்கு? குமார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எல்லாம் அந்த புகழ்மணியோட வேலை. உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் பார்க்க? நான் ஏன் குழந்தைய கடத்தணும்? சுபா, குழந்தை ரகசியத்தை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா, ஜீவா உங்க குழந்தை தெரிஞ்சிருந்தா 4.5 லட்ச ரூபா மீட்டு கொடுத்தா மாதிரி செல்வி கிட்ட இருந்து உங்க ஜீவாவையும் எப்போ தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேன் சார். ஐம் சாரி குமார். ரோஜா ஏதோ தெரியாம பேசிட்டா. அந்த புகழ்மணி தான் குழந்தை ஏதோ பண்ணிருக்கான். கூடிய சீக்கிரத்தில் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அவ தெரியாம சொல்லிட்டா. குமார், குமார் ப்ளீஸ் குமார், கூல் டவுன். குமார், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் குமார். ஹலோ. அந்த புகழ்மணி தான் வேணும். ஹலோ மகேஷ், மகேஷ், குழந்தை அழுத சத்தம் மகேஷ். குழந்தையா? ஜீவா மகேஷ், ஜீவா மகேஷ். என்ன? ஹலோ. என்னடா என்ன? ஹலோ. ஏ மகேஷ், உன் குழந்தை ஜீவாவை கடத்திருக்கோம். உடனடியா 10 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போலீஸ்க்கு போக கூடாது. மீறி போன உன் குழந்தைய கொன்னுடுவோம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ண. மறுபடியும் ஃபோன் பண்றோம். ஹலோ ஹலோ ஹலோ, தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஹலோ மகேஷ். ஐயோ மகேஷ், யார் மகேஷ்? என்ன சொன்னாங்க? மகேஷ் சொல்லுங்க மகேஷ். டேய் சொல்லடா, என்னடா ஆச்சு? சொல்லுடா. என்ன சொல்லுங்க. என்ன சார் ஆச்சு? குழந்தைய கடத்தினவன் தான் ஃபோன் பண்ணான். குழந்தை வேணும்னா 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்றான். மகேஷ், 10 லட்சம் போன பரவாயில்ல மகேஷ். கொடுத்துருங்க மகேஷ் ப்ளீஸ். எனக்கு ஜீவா வேணும். சார், கடத்தினவன் பேர் ஏதாவது சொல்லணும் சார். டேய் எப்படா, எப்ப பணம் வேணுமா? அது சொல்லப்பா, திரும்ப ஃபோன் பண்றேன்னா. குழந்தை நல்லா இருக்குதாம்மா? அம்மா, என் குழந்தை. பயப்படாத, என் குழந்தைம்மா. பயப்படாதம்மா. உன் குழந்தை கிடை குழந்தைக்கு 10 லட்சம் கேக்குறான். அவன் யாரு என்னன்னே தெரியலையே. போலீஸ்க்கு போறதா வேண்டாமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எனக்கு சரின்னு தோணுது. ஆனா ரோஜா போலீஸ்க்கு போக வேண்டாம், பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய மீட்கலான்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கேன். அக்கௌண்டன்ட் வர சொல்லுங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஆமா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 lakhs தேவை. இமீடியட்டா பேங்க்ல போய் எடுத்துட்டு வந்துருங்க. சார் இப்போ முடியாதே சார். ஏன் சார் இப்போ மணி 2 ஆகுது. 5 மணிக்கெல்லாம் பேங்கை மூடிடுவாங்களே சார். இப்போ போய் எப்படி சார் பணம் எடுத்துட்டு வர முடியும்? நாளைக்கு காலையில் நான் ஏற்பாடு பண்ணுறேனே. நோ, சாயந்தரம் 5 மணிக்கு தானே பேங்க் மூடுவாங்க. இன்னும் 3 hours டைம் இருக்கு. நீங்க உடனடியா பேங்க் போய் மேனேஜரை பார்த்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார் ட்ரை பண்ணுறேன் சார். இங்க பாருங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க உடனே பேங்க் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சார் உங்கள் அப்பாவுக்கு? அவருக்கு விஷயம் தெரியும். ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன்.
நீங்க ராங் நம்பர்னு சொல்ல மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு. ரோஜா, புகழ்மணியும் செல்வியும் வந்திருக்காங்க பார். உள்ள வாங்க. ம், வா செல்வி. உட்கார். வாங்க புகழ். ஹலோ. உட்காருங்க. ஏன்பா நீ செஞ்சது நல்ல காரியமா? உன் பேரை மகேஷ்னு மாத்தி சொல்லி டைவர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து போட்டியே. அம்மா, அத நடந்து முடிச்ச கதை இல்ல, அத பத்தி இப்ப பேசாதீங்கம்மா. சரிம்மா. மகேஷ் வீட்ல இல்லையா? இல்ல, அவரு குழந்தைக்கு பணம் ஏற்பாடு செய்ய ஆபீஸ்க்கு போயிருக்காரு. குழந்தைக்காக பணம் ஏற்பாடு பண்ணுமா? எதுக்கு? அது அதுப்பா, குழந்தைய காணோன்னு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஜீவா கிடைச்சிட்டானா கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களுக்கு சன்மானம் தரணும் இல்லையா? அதுக்கான பணம். ஆமா. ரோஜா, நம்ம ஜீவாவை பத்தி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, என்னென்னமோ விவரம்லாம் சொல்றாங்க. ஆனா இவர்தான் அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. ஏன் தம்பி, முகம் தெரியாதவங்க கொடுக்கிற தகவல்ல கூட ஏதாவது விஷயம் இருக்குமே. இல்லம்மா, என்ன பொறுத்தவரை எப்ப ரவுடிக்குமார் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு வந்தானோ அப்பவே அவன் தான் ஜீவாவை கடத்திருப்பான்னு உறுதி ஆயிடுச்சு. அப்படியா சொல்ற? நிச்சயமா அவன் தான். பணத்துக்காக அவன் எதை வேணாலும் செய்வான். ஆமா ரோஜா, இது வரைக்கும் அவன் பணம் கேட்டு மிரட்டி எதுவும் ஃபோன் பண்ணல. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவனை போலீஸ் தேடிட்டு இருக்கு. சரி, தகவல் தெரிஞ்சா கட்டாயம் சொல்றோம். மகேஷ், உட்காரு. தேங்க்யூ. ஏன் மகேஷ், குழந்தைய பார்க்கறதுக்கு ஆத்துக்கு வருவேன்னு சொன்னீங்க. குழந்தைக்கு பேரு செலக்ட் பண்றதுக்கு மட்டும் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க, ஆனா வீட்டுக்கு வரதுக்கு மட்டும் நேரம் இல்லையா? ஸ்னேகா, தயவு செஞ்சு என் பிரச்சனையை புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே ஜீவாவை யாரோ கடத்திட்டாங்க. அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இதுல நீ வேற புரிஞ்சுக்காம. மகேஷ், கோச்சிக்காதீங்க. சாரி. சரி, ஜீவா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அவனை யார் கடத்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆனா கடத்தினவன் ஜீவா வேணும்னா 10 லட்சம் ரூபாய் கேக்குறான். என்ன பண்ண போறேன் ஒன்னும் புரியாம உட்கார்ந்துருக்கேன். 10 லட்சமா? அவ்வளவு பணம் கேக்குறவன் யாரா இருக்கும்? அது சரி, 10 லட்சத்தை நீங்க எப்படி உடனே ரெடி பண்ணுவீங்க? பணம் இருக்கு, ஆனா குடுக்கலாமா வேண்டாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கடத்தினவன் வேற யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு அவன் ஏமாத்திட்டான்னா? அதான், அதையும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். 2 பேருக்கு நடுவுல பேசுறவங்க யாராவது இருந்தாலாவது அவங்கள நம்பலாம். முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட எப்படி பேரம் பேசுறது? மகேஷ், ஒருவேளை கடத்தினவங்க பணத்தை வாங்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தையும் உண்டு பண்ணிட்டு இன்னும் அதிகமா பணம் கேட்டாங்கன்னா? நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் அதை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஸ்னேகா ப்ளீஸ், அது வரைக்கும் நம்ம குழந்தைய பத்தி பேசி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, அதானே? பரவாயில்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி மகேஷ், அப்ப நான் கிளம்புறேன். சார், புகழ்மணி கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். உன்னை பெரிய ரவுடி கொலைகாரன்னு புகழ்மணி சொல்றானே. இல்லையே, புகழ்மணிக்கு என் மேல பொறாமை சார், கோவம். ஆமா, நர்ஸ் சுபா கொலைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, எந்த சம்பந்தமும் இல்ல சிஸ்டர். சிஸ்டர், அப்படிலாம் பார்க்காதீங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் புகழ்மணி வீட்டில் இருந்தப்போ
நான் தான் ஜீவா ரொம்ப அன்பா பார்த்துப்பேன் சிஸ்டர். செல்விக்கு குழந்தைய பிடிக்கவே பிடிக்காது. அது தன்னோட குழந்தை இல்லைங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு எத்தனையோ தடவை அந்த குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறா. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதான் 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 அந்த செல்வியோட நடிப்பு திறமை. அவ ஜீவாவை கொடுமைப்படுத்தின விஷயத்த சொன்னா உங்க கண்ணில் ரத்தமே வரும். மகேஷ், பணம் ரெடி ஆயிடுச்சா? பணம் ரெடி. ஆனா பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணுமா இல்ல போலீஸ்ல போலீஸ் வேண்டாம் மகேஷ். மாமா சொல்லுங்க மாமா. ஆமாப்பா, பணம் போனா பரவாயில்ல, குழந்தை போயிடுச்சுன்னா? அப்படி இல்லம்மா, பணத்தை வாங்கிட்டு குழந்தைய ஒப்படைக்காம அந்த கடத்தல்காரன் ஓடிட்டானா? கரெக்ட்பா, இதேதான் ஸ்னேஹா. என்ன சொன்னீங்க? ஸ்னேகாவா? இல்ல, அது உண்மையை சொல்லுங்க, பூசி மடுப்பாதீங்க. இல்ல ரோஜா, இன்னைக்கு ஸ்னேஹா ஆபீஸ்க்கு வந்திருந்தா, குழந்தை பத்தி பேச்சு வந்தது. அப்போ பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டாம், கடத்தல்காரன் யாருன்னே தெரியாது, ஏமாந்துருவோம், தயவு செஞ்சு போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிருங்கன்னு அட்வைஸ் பண்ணா. அதான். ஐயோ, இப்போதைக்கு அதை விடுங்க மகேஷ். தயவு செஞ்சு நீங்க போலீஸ்க்கு போகாதீங்க மகேஷ். நாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அவங்களுக்கு நம்ம மேல கோவம் வரும். அந்த கோவத்தினால என் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடலாம். மகேஷ், தயவு செஞ்சு என் உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க மகேஷ். ஆசையா குழந்தைய பெத்தெடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சப்ப குழந்தைய எழுந்துட்டு வெறும் கையோட வந்த ஜீவா என் குழந்தைன்னு என் மனசு சொன்னப்ப செல்வி வீட்டுல அவமானங்களை சந்திச்சிருக்க. இப்போ இப்போ என் குழந்தை ஜீவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது என் கைக்கு கிடைக்காம நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன் மகேஷ். என் மனசையும் அது தவிக்கிற தவிப்பையும் தயவு பண்ணி ஒரு தாயோட ஸ்தானத்துல இருந்து புரிஞ்சுக்கோங்க மகேஷ். தயவு பண்ணி என் குழந்தை ஜீவாவை எனக்கு வாங்கி கொடுங்க மகேஷ். ப்ளீஸ் மகேஷ், ப்ளீஸ். ரோஜா, ஹலோ மகேஷ், 10 லட்சம் ரெடி தானே? பணம் ரெடி. எங்க வரணும்? ரோஜா, நான் கிளம்புறேன். 2 ஒன்று நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். மகேஷ், நீங்களும் குழந்தையும் பத்திரமா திரும்பி வரணும். ஆமாண்டா, இந்த காலத்துல 10 லட்சம் ரூபாய் சும்மா எடுத்துட்டு போறதே ரிஸ்க். கடத்தல்காரங்க கும்பலா உன்னை ஏதாவது செஞ்சிட்டு போறாங்க. நானும் வரேன் சார். நான் போறேன் சார். மகேஷ்க்கு உதவி பண்ண நான் இருக்கேன். ஃப்ரெண்டுக்காக நான் உயிரே கொடுப்பேன் சார். சிஸ்டர், நீ கவலையப்படாதீங்க. நாங்க போறோம், ஜீவாவோட திரும்பி வரோம். வாங்க சார், போலாம். ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். கடவுளே, நீதான் காப்பாத்தணும். கவலைப்படாதம்மா. ராஸ்கல், மகேஷ் வீட்ல நீதான் ஒளிஞ்சிருக்கேன்னு அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்த போதே தெரிஞ்சுக்கிட்டேன்டா. எங்கடா ஜீவா? ஐயோ, எனக்கு தெரியாது. மகேஷ் சார், என்னை காப்பாத்துங்க. புகழ், பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நாங்களே குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நாங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. நீ ரகலை பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மகேஷ், குமார நம்பாத. கடத்தல்ல இவனுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் போலீஸை கூப்பிடு. புகழ், அறிவுகட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்றேன்ல. குமார் இத்தனை நாள் எங்க வீட்டுல தான் இருந்தாரு. குழந்தைய கடத்தினவனுக்கும் அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. குழந்தைய கடத்தினவன் பணம் வேணும்னு சொல்லி போன்ல மிரட்டினான். அதனாலதான் நாங்க 2 பேர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், பெட்டியை கொடுத்துரு. நாங்க உடனடியா போய் ஆகணும். முடியாது, வா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாம். புகழ் ப்ளீஸ், ஏன் பணம், ஏன் குழந்தையோட உயிர், என்ன பண்ணணும், எப்ப யாரை போய் பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா பெட்டி கொடு. குடு புகழ். ஆனா உனக்கு உண்மை தெரியலையே. டேய், வாடா போலீஸ் ஸ்டேஷன். புகழ், 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 காரிய டேய், ஆத்திரத்தை கலப்பாத புகழ். பெட்டியை கொடு. புகழுக்கு பார். புகழுக்கு பார். புகழ்,
ஏய் போடா பார் புகழ் அட புகழ் போடா படத்தை குடுறா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாடா ஏய் புகழ் என்ன மூர்க்கனா மாத்தாத மரியாதை பெட்டியை கொடு நீ போலீஸ் ஸ்டேஷன் வா படத்தை தரேன் இப்போ உனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் போட அவ்வளவுதானே வா போலாம் மாமா மகேஷ் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு மாமா ஒரு தகவலும் காணும் இப்பதானம்மா போனாங்க வந்துருவாங்க நீ கவலைப்படாத ஜீவா கண்டிப்பா கிடைச்சிருவான் அதுவும் பணத்தோட போயிருக்கிறாங்க என்னம்மா நீ போலீஸ் ஸ்டேஷனா ஆமா நாம எதுக்கு பயப்படணும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு சார் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மகேஷ் சார் எதுக்கு போலீஸ் குமார் ஸ்டேஷன் நாம எதுக்கு குமார் பயப்படணும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஏய் பணம் வந்து சேரல ஏய் குமார் விபரீதமாயிடும். ஏய் குமார் ஏய் குமார் போடா. பாத்தியா போலீஸ் ஸ்டேஷனோட பயந்து ஓடுறான் பாரு என்ன சொல்லிட்டு போறான் பணம் வந்து சேரலனா விபரீதமாயிடும் சொல்லிட்டு போறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நம்புறியா ஏன் ஓடுறான் குழந்தைக்கும் இவனுக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அவன் மிரட்டிட்டு போறான் ஏன்னா குழந்தை அவங்க கிட்ட தான் இருக்குது இந்த பாரு மகேஷ் உன் குழந்தைய கடத்தினவன் குமார் தான் உன் குழந்தைய கடத்திட்டு உன் வீட்லயே இத்தனை நாள் தங்கியிருக்கான் நீயும் விஷப்பாம்புக்கு பாலா பார்த்து பக்கத்திலேயே வச்சிருக்க நான் உன்கிட்டயும் ரோஜா கிட்டயும் குமார் தான் குழந்தைய கடத்திருப்பான்னு பல தடவை சொன்னேன் அப்ப நீங்க நம்பல இப்ப நீ நம்புறியா அவனை அப்பவே நம்ம பிடிச்சிருந்தா குழந்தை உயிரோட இன்னத்துக்கு நம்ம கையில இருந்திருப்பான் ச்சே ஒரு நல்ல சான்ஸ் விட்டுட்டியே ச்சே you're a fool man you're a fool ச்சே குமாரா என் குழந்தைய கடத்தினா மாமா மகேஷ் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு மாமா ஒரு தகவலும் காணும் இப்பதானம்மா போனாங்க வந்துருவாங்க நீ கவலைப்படாத ஜீவா கண்டிப்பா கிடைச்சிருவான் அதுவும் பணத்தோட போயிருக்கிறாங்க என்னம்மா நீ மாமா மகேஷோட காரு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க மகேஷ் ஜீவா இங்க ஜீவா இல்ல நமக்கு கிடைக்க மாட்டோம் எல்லா திட்டமும் சர்வநாசமா போயிடுச்சு எல்லாம் இந்த புகழ்மணினால குமாரங்கப்பா என்ன நடந்ததுப்பா ஐயோ என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் குமார் தான் குழந்தை ஜீவாவை கடத்திருக்கான் அப்படின்னு இவன் சொல்லி பாதி வழியில நிறுத்தி எங்க பணப்பட்டியை புடுங்கிட்டான் குமார் அங்கிருந்து ஓடி போயிட்டான் என்னது குமார் ஓடி போயிட்டானா ஓடும்போது என்னன்னு சொல்லிட்டு ஓடுனா அத சொல்லு பணம் வரலனா விபரீதமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் ஐயோ இது என்ன கொடுமை அப்போ குழந்தை ஜீவாவை கடத்திருந்து இத்தனை நாள் இதே வீட்டுல இருந்த குமாரா ஆமா 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 இல்ல என்னால நம்ப முடியல என் குழந்தை என்கிட்ட இருந்து ஒரு வருஷம் பிரிச்சது பத்தாதுன்னு இப்ப ஒரேடியா பிரிக்க பாக்குறீங்களா என் குழந்தை உயிரோட விளையாடாதீங்க புகழ் ப்ளீஸ் ரோஜா நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் ஆரம்பத்துல இருந்தே குமாருக்கு ஜீவா உங்க குழந்தை தான் நல்லா தெரியும் நர்ஸ் சுபா மூலமா அந்த ரகசியத்தை அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் அதை வச்சு நம்ம எல்லார்கிட்டயும் பணம் கறக்க முடிவு பண்ணிட்டான் முதல் கட்டமா அவன் எங்க கிட்ட வந்தான் மகேஷ் கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லிடுவேன் ஜீவாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடுன்னு மிரட்டினான் குழந்தைய தக்க வச்சுக்க அவனுக்கு எங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்தோம் ஜீவா ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் செஞ்ச டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டோம் அடுத்த கட்டமா மகேஷ் அவனை நம்பணும்னு திட்டம் போட்டு ஏன் 4.5 லட்சம் ரூபாய் திருடி மகேஷ்ட கொடுத்தான் மகேஷும் அதனால அவன் நல்லவன் நம்பிட்டு இருக்கான் திருடன் போலீஸ்காரங்கிட்ட லிஃப்ட் கேட்டு போனது மாதிரி எல்லாம் இருக்கு நீ சொல்றது அந்த கடத்தல்காரன் போன் பண்ணும் போதெல்லாம் குமார் இங்க எங்க கூட தானே இருந்தான் அதனால தானே சார் நீங்க இன்னும் அவனை அதிகமா நம்புறீங்க சரி அப்படியே இருந்தாலும் அந்த 10 லட்சம் ரூபாயை தூக்கி எரிஞ்சிட்டு என் குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டியதானே ஏன்பா மகேஷ் குமார் தான் குழந்தைய கடத்தினானா இதை நீ நம்புறியா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா ஹலோ டேய் குமார் என் குழந்தைய கடத்தின அயோக்கிய ராஸ்கல் நீதானா ஆமாடா ஜீவாவை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். டேய் கஷ்டப்பட்டு காய நகர்த்தி பணம் என் கைக்கு வர நேரத்துல அந்த புகழ்மணி சொதப்பிட்டான். 10 லட்சம் கேட்டேன், காட்டுற மாதிரி காட்டி பணத்தை தராம ஏமாத்திட்டியாடா. டேய் அயோக்கிய ராஸ்கல் என் குழந்தைங்கடா நன்றி கட்ட நாயே. இப்பதான் முகமுடி கிழிச்சு போச்சுல்ல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஸ்மூத்தா 10 லட்சத்தை அள்ளிட்டு போலான்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு.
நான் பட்ட கஷ்டத்துக்கு மன உளைச்சலுக்கு எல்லாம் சேர்த்து இப்போ நீ என்ன பண்ற? முழுசா 25 லட்சத்தை ரெடி பண்ற. என்னது 25 லட்சமா? 25 லட்சத்தை கொடுத்துட்டு ஜீவா வாங்கிக்க. உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். போலீஸு கிலீஸுன்னு போன மவனே உனக்கு மகன் இருக்க மாட்டான். மகேஷே என்ன சொல்றான் அயோக்கியம்? 25 லட்சம் தரலனா ஜீவாவை கொன்றுவேன். ஐயோ என்ன? ஏம்மா சுனேகா, மகேஷ் குழந்தை ஜீவாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்ல பாட்டி. ஏன் உன் மகேஷ் விசாரிக்க வேண்டியது தானே? அது அவர் எப்படி எடுத்துப்பாரோ தெரியலையே. குழந்தை இன்னும் கிடைக்கலையேன்னு அக்கறையில கேக்குறேன்னு நினைப்பாரா, இல்ல அப்பாடா குழந்தை இன்னும் கிடைக்கலையேன்னு சந்தோஷத்துல கேக்குறேன்னு ஒருவேளை தப்பா புரிஞ்சுட்டாருனா? குழந்தை விஷயத்துல நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், என்னை இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம்மா, அவன் ஒரு மூணுல பேசும்போது அவன் வழியே போய் தான் கரெக்ட் பண்ணணும். உண்மையான அக்கறையோட விசாரிக்கிறேன்றத நீ தான் மகேஷுக்கு புரிய வைக்கணும். கூடி சீக்கிரம் மகேஷ் என்ன புரிஞ்சு பாரு சார். வாங்க உட்காருங்க. அம்மா யார் இவரு? புண்ணியாஜனத்துக்கு நாள் குறிக்க சொன்னேன்டி, நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு கூட்டின்னு வந்திருக்கேன். பாருங்க, தோ பார்த்து விடுறேன். நல்ல நாள் நேரம் எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருங்க. ஏம்மா என்னம்மா காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? அன்னைக்கு என் குழந்தையோட ஜாதகத்தை எழுதுறதுக்காக ஜோசியரை பாட்டி கூட்டின்னு வந்தப்போ என்னை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜோசியரை துரத்திட்ட. இன்னைக்கு என்ன கேட்காம என் குழந்தைக்காக மட்டும் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? ஸ்னேகா, குழந்தை பிறந்து 11வது நாள் புண்ணியாஜனம் பண்ணி குழந்தைக்கு பேர் வைக்கணும். அதுவே இப்ப நாள் தள்ளி போயிடுது. அதுக்கான ஏற்பாடு யார் பண்ணுவா? பிறந்தாத்துல தானே பண்ணணும். அதான் செய்யறேன். என் கடமையை செய்ய விடு. இங்க பாருமா, இந்த 11வது நாள் புண்ணிய ஜலத்தால ஒரு மாசம் தள்ளி வச்சா ஒன்னும் தப்பு இல்ல. ஏன் இப்படி தள்ளி வைக்கணும்ன்ற? பின் என்னம்மா, மகேஷோட குழந்தை ஜீவா காணாம போயிருக்கா, அதை யாரோ கடத்திட்டு போயிருக்கா. அந்த குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கே. அந்த குழந்தை கடத்தலுக்கும் நம்பாத்து குழந்தை பேர் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? கடத்தல்காரனா வந்து என் பேத்திக்கு பேர் வைக்க போறான்? கடத்தல்காரன் இல்லம்மா, குழந்தையோட அப்பா மகேஷ் தான் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஓஹோ, நீ அப்படி வரையா? இங்க பாருமா, ஜீவா காணாம போன இந்த நேரத்துல மகேஷால எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியும்? அவர் வராம இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி நடக்கும்? அவன் எதுக்கு வரணும்னு கேக்குறேன். அவன் என்ன ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டினானா? குழந்தைக்கு அப்பா வரலன்னா பரவாயில்ல, இது அம்மா வத்து ஃபங்க்ஷன். அம்மா நீ எரிச்சல கலப்பாதம்மா. மகேஷ் இஷ்டப்பட்ட பேரை அவங்க குல வழக்கப்படி தான் வைக்கணும். இது என்னோட முடிவு. புண்ணியாஜனத்துக்கு கண்டிப்பா மகேஷ் வர முடியாது. அப்ப சுருக்க என்ன நாள்னு பார்த்து சொல்லுங்க, ஃபங்க்ஷன் வச்சுடலாம். 10ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். நாங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் சொல்றீங்களா? ஏய், நான் இப்ப என்ன பண்ணணும் நேக்கே தெரியலையே. என்ன பண்ணணுமா? கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி வெளியில போயா. போயிடுங்க. பாட்டி, அவ அப்படிதான் சொல்லுவா. வர்றேன் மாமி, வந்த நேரம் சரியில்லை. இந்த கலாட்டாவில எப்படி கணிக்கிறது? ஒரு நிமிஷம் இருங்க மாமா. இது பாருங்க, ஆத்துல வச்சுதான் எல்லாத்தையும் பேசணுன்றது அவசியம் இல்ல. கோவில போய் பேசிக்கலாம். இந்த கோவில்ல இருந்து நான் வரேன், நீங்க போங்க. பின்னாடியே வரேன். 10ஆம் தேதி புண்ணியாஜனம் கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். அதை எப்படி யார் தடுக்கிறா பாக்குறேன். இப்ப ஏம்மா கண் கலங்குற? வைதேக அம்மா நாள் பார்க்கட்டும், ஃபங்க்ஷன் நடக்கட்டும், மகேஷையும் கூப்பிடுவோம். எப்படி வருது சார்? மகேஷ் ஏற்கனவே அவரோட குழந்தைய காணோன்னு தவிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவரை நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி கூப்பிடுறது? என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. ஏம்மா, உலகத்துல தினம் 4 நல்லது 4 கெட்டதுன்னு நடந்துட்டேதாம்மா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? வைதேக அம்மா நாள் குறிக்கிட்டோம், நான் போய் மகேஷை கூப்பிடுறேன். நீ இதுல சம்பந்தம் இல்லாத மாதிரி இரு. நான் மகேஷ் மனுஷன் ஆழம் பார்க்கறேன். அவன் சம்மதிக்கிற மாதிரி இருந்த நீ போய் கூப்பிடு. ஆமாம்மா, மகேஷ் குழந்தை கிடைக்காமலேயே போயிட்டா உன் குழந்தைக்கு கடைசி வரைக்கும் பேர் வைக்காமலேயே இருப்பியா? பாட்டி, அட ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா, நடக்கிற விஷயம் காலகாலத்துல நடக்கணும்ல. ஏம்மா, மகேஷ் கிட்ட நானே பேசிட்டுமா? இல்ல வருது சார், மகேஷ் கிட்ட இப்ப பேசுறது என் மனசுக்கு சரின்னு படல. ஆமா, நீ இப்படிதான் சொல்லுவ. இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன். கரெக்ட் வருது, நீ இப்பவே கிளம்பு. அண்ணே, 10 லட்சத்தை 25 லட்சம் ஆக்கிட்டீங்களே. ஆமாடா, முதல்ல மகேஷ் கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு
அவனை அடிச்சு போட்டு புகழ்மணி கிட்ட இருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம்னு நினைச்சேன். இப்போ என்னடான்னா மகேஷும் புகழ்மணியும் ஒன்னாயிட்டானுங்க. அதான் பணிய தொகை அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் சரிண்ணே, 25 லட்சம் கிடைக்குமா? டேய், இந்த குழந்தை அதிர்ஷ்டக்கார குழந்தைடா. பொன்முட்டை போடுற வாத்து. ஏன்னா இதுக்கு 2 அப்பா 2 அம்மா. எல்லாருமே இந்த குழந்தை மேல நிஜமான பாசத்தில் துடிக்கிறவங்க. இது கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகிற குழந்தை. இதுக்கு 25 லட்சம் கட்டாயம் கிடைக்கும். ஏமா, இனிமே நீ தான் அந்த குழந்தை பத்திரமா பாத்துக்கணும். சரிப்பா. போ. டேய் மகேஷ், குழந்தை வேணா பணத்தோட வாடா. வா. எங்க போன் ரொம்ப நேரமா அடிக்குது, எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க இது, நேத்து ராத்திரில இருந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. ஜீவாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் சன்மானம் பேப்பர்ல ஆட் கொடுத்ததுல இருந்து அது சம்பந்தம் போன் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி எடுக்காம. ஹலோ ஹலோ, செல்வி புகழ்மணி வீடு தானே? ஆமா, நான் செல்வி தான் பேசுறேன். நீங்க? மேடம், உங்க குழந்தை ஜீவாவை தண்டையார்பேட்டையில் ஒரு வீட்டில் நான் பார்த்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம். என்னங்க இங்க வாங்கல, நம்ம ஜீவா கிடைச்சிட்டானா? ஹலோ, நிச்சயமா தெரியுமா அது என் குழந்தை ஜீவா தானா? ஆமா, தண்டையார்பேட்டை பஸ்ஸில் 50,000 பணத்தோட வந்துட்டு இல்லைங்க. நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்து குழந்தை இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். ஓகேங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். ஏங்க கிளம்புங்க, நம்ம ஜீவா கிடைச்சிட்டானா? ஜீவா தண்டையார்பேட்டையில இருக்கானா? ஏதோ ஒரு புண்ணியவான் ஃபோன் பண்ணாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் உடனே ஜீவாவை பார்க்கணும். நம்ம பேப்பர்ல ஆட் கொடுத்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க, டிலே பண்ண வேண்டாம். துபார், நம்ம குழந்தை ஜீவா அங்க இல்ல. என்னங்க, அதான் ஃபோன் வந்துச்சே. அனாவசியமா போய் ஏமாறாத. ஏதாவது வீட்ல வேலை இருந்தா போய் பாரு. என்னங்க உளறீங்க? உங்களுக்கு ஜீவா மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அதான் ஃபோன் வந்துச்சுல. அவன் தொலைஞ்சா போதும் முடிவு பண்ணிட்டீங்க. அதான் வர மாட்டேங்கிறீங்க. வாய மூடு. பைத்தியக்காரத்தனமா உளராத. குழந்தை எங்க யார்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். புகழ், ஜீவா ரவுடி குமார் கிட்ட இருக்கான். அவன் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி 25 லட்சம் ரூபாய் பணைய தொகை கேட்டிருக்கான். ஐயோ, இவ்ளோ நடந்திருக்கு. அந்த ரவுடி குமார் கொலகாரன்னு ரோஜா கிட்டயும் மகேஷ் கிட்டயும் அவ்வளோ தெளிவா சொன்னோம். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது இல்லாம அதை வேற நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க. ஜீவாவை எப்போ காப்பாத்தி இருக்கலாமே. மகேஷ் ரோஜாவை இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க. நாம தான் செல்வி அங்க போய் அவங்க கால்ல வீணா விடுறோம். ஆனா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையே இல்ல. வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளன்னா என்னங்க, போலீஸை நம்பி அவங்க போயிருக்கலாமே. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. அது அவங்க முடிவு பண்ணட்டும். நாம இனிமே இந்த பிரச்சனையில இருந்து விலகிடலாம். என்ன சொல்றீங்க? இது பாரு, போலீஸ்க்கு போறதும் போகாததும் இனிமே அவங்க விருப்பம். ஜீவா இனிமே அவங்க குழந்தை, அவங்களே டீல் பண்ணிப்பாங்க. இனிமே நீ ஜீவாவை பத்தி கவலைப்படாத. முடியலையேங்க. முடியும் செல்வி, எல்லாத்தையும் இனிமே நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், என்ன சார், நீங்க பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ்லாம் நிறைய இருக்கு சார். மல்லிகா ப்ளீஸ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. முடியல, என்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மல்லிகா, ஃபார்மாலிட்டிஸ் விஷயங்கள்லாம் நீயே பார்த்துக்கோ. ரொம்ப முக்கியம் அர்ஜென்ட்டுனா மட்டும் என்கிட்ட எடுத்துட்டு வா. நீ போகலாம். ஓகே சார். பணம் பிஸ்னஸ் எல்லாம் வரும் போகும். குழந்தை ரொம்ப முக்கியம் சார். நீங்க குழந்தைய காப்பாற்ற ஏற்பாடு பண்ணுங்க. ஆஃபீஸை நான் கவனிச்சுக்கிறேன். உன்னை நம்பி விடுறேன். போன தடவை மாதிரி முதுகில் குத்திடாத. மல்லிகா, என்னாச்சு? ஏதோ ஒரு தடவை புத்தி தடுமாறி அப்படி செஞ்சுட்டேன். என்ன இப்படி தப்பா இட போட்டுட்டீங்களே. மல்லிகா, ஐம் சாரி. அந்த குமார் அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு புரிய மாட்டேங்குது. ஒரே தடுமாற்றமா இருக்கு. அதான் இப்படி. என்ன தாராளமா நம்பலாம் சார். மறுபடியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஐம் சாரி மல்லிகா. மல்லிகா, என்னப்பா மகேஷ், எப்படிப்பா இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன விஷயம்?
என்னப்பா உட்கார சொல்ல மாட்டியா? சரி நானே உட்காந்துக்கிறேன். ஏன்பா உன் குழந்தை ஜீவா காணாம போயிட்டானாம? விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆமா குழந்தை கிடைச்சாச்சா? இல்ல, நீ என்ன விஷயமா வந்த? முதல்ல அதை சொல்லு. ரொம்ப அவசரப்படுறேன், இருந்தாலும் சொல்லி போடுறேன். உன் குலங்கோத்திரம் என்ன, உன் தாயார் தகப்பனார் பேர் என்ன, அவளோட தாயார் தகப்பனார் பேர் என்ன, உங்க குலதெய்வம் எது, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். எதுக்கு? ஸ்னேகா குழந்தைக்கு பேர் வைக்கிற வைபவம் நடத்தணுன்றது சபையோட முடிவு. குழந்தைக்கு அம்மா வழி பாட்டி பேரையோ இல்ல குலதெய்வத்தோட பேரையோ வைக்கிறதா எங்களோட வழக்கம். ஆனா உங்க வழக்கப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஸ்னேகா ஆசைப்படுறேன். ஃபங்க்ஷன் வர 10ஆம் தேதி. உன்னை கலந்துக்காம தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கப்பா. ஆனா ஃபங்க்ஷனை ஒரு கலக்கி போடுறோம். ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பா வர, குழந்தைய தொட்டுல போடுற. அப்புறம் குழந்தைக்கு அப்பா அப்படின்ற முறையில உனக்கு குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோன்றதோ அதெல்லாம் செய்யற. இந்த பேப்பர் பேனா, நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடு. யோ எந்திரியா, மேல எந்திரியா. யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? எங்க குழந்தைய காண நாங்க ஊர் முழுக்க தேடி அழுது புலம்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல வந்து எங்களை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? அவ குழந்தைய தொட்டில போறதுக்கு நான் யாரியா? அவ குழந்தைய தொட்டில வேணாலும் போட்டோம், இல்ல கிணத்துல வேணாலும் போட்டோம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மரியாதையா சொல்றேன், உதவாங்கிறதுக்கு முன்னாடி இங்க ஓடி போயிடு போ. அட பாவி, நீ சொன்னது அப்படியே ஸ்னேகா கிட்ட சொல்லட்டுமா? அப்படியே போய் சொல்லு. ஒரு வார்த்தையாவது மாத்தி சொன்னேன்னு வெய்ய, தேடி வந்து அடிப்பேன். ஏயா உடம்பு வளர்ந்திருக்க அளவுக்கு மூளை வளரலையே உனக்கு? வெளில போ. நல்லது பண்றதுக்கு தேடி வந்தவனை திட்டி அனுப்புறிய? ரொம்ப நல்லா இருக்குப்பா. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இரு, தா அந்த பேப்பர் பேனா எடுத்துட்டு போ. என்ன பாட்டி, வரது சார் மகேஷ பார்க்கணும்னு சொல்லி அவசரமா கிளம்பினாரு, இன்னும் ஆளைய காணுமே. அதானே. அப்பாடா வந்துட்டாரு. என்னப்பா வரது, மகேஷ் குலம் கோத்திரம் குலதெய்வம் எல்லாம் விசாரிச்சியா? இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதா செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அங்க நடந்ததை சொன்னா ஸ்னேகா நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏன், என்னாச்சு? கடைசியா குழந்தைய தொட்டிலையாவது போடுங்க, இல்ல கிணத்திலையாவது போடுங்கன்னு என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாமா. ஐயோ, என்ன வருது சார் இது? இப்படி ஒரு விபரீதத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த விஷ பரீட்சை வேண்டாம் வேண்டாம்னு நான் ஆரம்பத்திலேயே அடிச்சுட்டேன். கேட்டா தானே? மகேஷ் அவரோட குழந்தைய எழுந்துட்டு இப்ப துக்கத்துல இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டா அவர் எப்படி வருவாரு? கோவப்படாம திட்டாம வேற என்ன பண்ணுவாரு? இந்த லட்சணத்துல ஏன் பேரை வேற எழுத்து பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கு இல்லம்மா வந்து இல்ல, நீ எதுவும் பேசாத பாட்டி. ஸ்னேகா நீ தானம்மா பர்மிஷன் கொடுத்த? யார், நானா உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்? என்ன வருது சார் நீங்க தானே வலுக்கட்டாயமா என்னதுக்கு சம்மதிக்க வச்சீங்க. இப்ப மகேஷ் என்ன தானே தப்பா நினைப்பாரு? ஏற்கனவே அவர் விஷயத்துல நான் கத்தி மேல நடக்கிற மாதிரி காய் நகத்தின்னு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து எனக்கு கழுத்து எடுத்துட்டீங்களே. என்னம்மா அது? உங்ககிட்ட அனுமதி கேட்டுதாம்மா போனேன். இப்ப ஆபத்துன்னு வந்ததும் எல்லா பழியும் என் மேல தூக்கி போடுறியம்மா. அப்படியெல்லாம் நான் சொல்லல. நீங்க பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா என் பேர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இப்போ என் பேர் இதுல சம்பந்தப்படுத்திட்டு வந்திருக்கீங்களே. சாரிம்மா, விஷயத்தை சொன்னதும் ரொம்ப கோவப்பட்டான். சரி உன் பேரை சொன்னா கொஞ்சம் கோவம் தனின்னு நினைச்சு உன் பேரை சொன்னேன். ரிவர்ஸ் ஆயிடுத்து. என் மேல பொங்கிட்டாம்மா அவன். மகேஷ் இப்ப என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாரு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. பெருமாளே. ஹலோ, மகேஷ் கிரானைட்ஸா? நான் மகேஷ் சார் கிட்ட உடனே பேசணும். நான் ஸ்னேகா பேசுறேன். வீட்டுக்கு போயிட்டாரா? சரி, ஓகே. ஐயோ, என்ன மொபைலே ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு?
நான் ஸ்னேகா பேசுறேன். ஏய் நீயா? நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நான் உன் மேல கோவத்துல இருக்க. மரியாதையை டிஸ்டர்ப் பண்ணாம போன வை. மகேஷ் ப்ளீஸ் மகேஷ், நீங்க ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருந்தேன். ஆனா இந்த வரது சார் தான் நான் வேண்டான்னு சொல்ல கேட்காம எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுட்டு உங்ககிட்ட கோலம் கோத்திரம் அது இதுன்னு கேட்டு உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க மகேஷ் ப்ளீஸ். நான் அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் மகேஷ். சாரி ஸ்னேகா, குழந்தை காணோன்ற டென்ஷன்ல நான் கொஞ்சம் நிதானத்தை இழந்துட்டேன். நான் வேற ஒரு டென்ஷன்ல மாட்டிட்டு இருக்கேன். என் குழந்தை ஜீவாவை அந்த குமார் தான் கடத்தியிருக்கான். அவனா? ஆமா, குழந்தை திரும்ப வேணும்னா முதல்ல 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணான். இப்ப 25 லட்சமா உயர்த்தியிருக்கான். என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஐயோ 25 லட்சமா? மகேஷ் அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்துட்டா மட்டும் அவங்க குழந்தை பத்திரமா திருப்பி கொடுத்துடுவாங்கன்றது என்ன நிச்சயம்? நீங்க பேசாம போலீஸ் கிட்ட போயிடுங்க மகேஷ், அதான் நல்லது. இல்ல ஸ்னேகா, மகேஷ் நான் சொல்றது கேளுங்க. நான் எந்த முடிவெடுக்கிற நிலைமையிலும் இப்போ இல்ல. மகேஷ் என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போதைக்கு என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது. இங்க பாருங்க மகேஷ், நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. கடத்தல்காரங்க 25 லட்சம் ரூபாயை கேட்டா நம்ம அதை உடனே தந்துட முடியுமா? ரோஜாவும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. நான் வேணும்னே பணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல யாருமே எனக்கு சப்போர்ட்டா இல்ல. என்ன மகேஷ், நான் இல்லையா? நம்ம குழந்தை இல்லையா? உங்களுக்கு குழந்தைய கொஞ்சணும்னு தோணித்துனா நம்மத்துக்கு வந்து நம்ம குழந்தைய கொஞ்சிக்கோங்க. ஜீவா உங்க குழந்தைன்றது இப்பதானே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால நாங்க 2 பேரும் தானே இருந்தோம் உங்களுக்கு. அந்த குழந்தை இல்லைன்னா என்ன, உங்களுக்கு இந்த குழந்தை இருக்குல்ல. புரியுறதா? சரி மகேஷ், நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுங்கோ. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுடாதீங்க. ஓகே, நான் வச்சிட்டுமா? அந்த குழந்தை இல்லைன்னா ஏன் குழந்தை இருக்கு?